உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகையில பதில்களை பார்த்துக்கிச்சுக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல வருடங்களா நம்ம சேனல்ல ஆன்மீகத்தை பத்தியும் ஜோதிடத்தை பத்தியும் நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்க சுபாஷ் பாலகிருஷ்ணன் சார் தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறாரு. இவர்கிட்ட நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. குரு பெயர்ச்சி முக்கியமா சொல்லணும்னா, அந்த குரு வந்தா கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. இந்த ராகு கேது பெயர்ச்சி எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு இந்த குரு பெயர்ச்சி ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். முதலாவதாக இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு இந்த 2025 வரக்கூடிய குரு பெயர்ச்சி எப்படிப்பட்ட ஒரு வருடமா அமைய போகுது சார்? அற்புதமான ஒரு குரு பயிற்சிமா. தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவர்களுடைய 3ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய உபதேசஸ்தான முயற்சிகளை குறிக்கக்கூடிய இடத்துக்கு போய் மாறி நான் சொன்ன மாதிரி அவருடைய 7, 9, 11ஆம் வீடுகளை பார்க்கிறார். அதாவது 7ஆம் வீடு என்பது திருமணத்தை குறிக்கக்கூடிய வீடு. இப்போ திருமணம் சார்ந்து பல ஆண்டுகளாக திருமணத்திற்கு என்ன வேணும்? 3 விஷயம் வேணும். பார்க்க அழகாக இருக்கணும், படிச்சிருக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், நல்ல குடும்ப பின்னணி இருக்கணும். இவ்வளோ தானே? இதெல்லாம் இருந்து ஏன் திருமணம் இல்லை? நான் கேட்கக்கூடிய கேள்வி அதாம்மா. இதெல்லாம் இருக்கிற பெண்களுக்கு திருமணம் ஆகாம இருக்கா? அப்ப லாஜிக்கலா சயின்டிபிக்கா ஆகணுமே. இப்ப இதெல்லாம் இருக்கிற ஆண்களுக்கு திருமணம் ஆகாம தலையை பிச்சு சுத்துறவங்க எல்லாம் இருக்காங்க. ஏன் நடக்கல? ஜாதகம். இப்ப சுய ஜாதகத்துல அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு பல ஆண்டுகளா எனக்கு நடக்கல சார், நான் நல்லா தான் சம்பாதிக்கிறேன், நான் நல்ல பையன் சார், அதுவே உனக்கு ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷன். இப்போதைக்கு இப்போ நல்ல பையன் இல்லைன்னா திருமணம் உடனே நடக்குது, 3-4 திருமணம் நடக்குது. நல்ல பையனாக இருந்தால் ஒரு திருமணம் கூட நடக்க மாட்டேங்குது, எந்த பொண்ணுக்கும் பிடிக்க மாட்டேங்குது. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு, திருமணம் ஆகாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இந்த ஆண்டு ஜூன்லேருந்து டிசம்பருக்குள்ள திருமணம் நிச்சயமாகக்கூடிய வாய்ப்பு என்பது நிச்சயம் உண்டு. 2, தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு. அதாவது அரசாங்கத்தில் ஆசிரியராக கல்வித்துறையில் பணிபுரியக்கூடிய வாய்ப்புகளை தேடி அலைந்து கொண்டிருப்பவர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் என்பது இந்த ஆண்டு அமையும். அதே மாதிரி நாம் சொன்ன மாதிரி பிரிந்த உறவுகள், ரொம்ப வருஷம் குடும்ப சண்டை, அப்பா வழிகிற சித்தப்பாவோட நான் பேசவே மாட்டேன், எனக்கு சின்ன வயசுலேருந்தே அவர் தப்பு பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு அதெல்லாம் மீறி என்னுடைய சித்தப்பா, என்னுடைய பெரியப்பா, இப்போ வெளியில் இருக்கிறவங்கள்ட்டையும் குறை இருக்குது, சொந்தக்காரங்கள்ட்டையும் குறை இருக்குது. நாம் என்னமோ சொந்தக்காரங்கள்ட்ட இருக்கிற குறையை மட்டும் பூத கண்ணாடி வச்சு பார்க்குறோம். ஆனால் வெளியில் இருக்கிறவங்கள்ட்ட குறையை பெருசாக பார்க்கறதில்ல. அதுக்கு என்ன காரணம்? நம்ம சொந்தமே இப்படி பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஒரு காரணம். அதையெல்லாம் மறக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும். என்ன நடந்தாலும் இப்போ நான் சொல்கிறேன், எழுதிக்கங்க. ஒரு வாழ்க்கையில் ஒருத்தனுக்கு பெத்த அப்பா அம்மா, கட்டின பொண்டாட்டி புருஷன், பிறந்த குழந்தைகள், சகோதர சகோதரி, இவங்களை அப்பாற்பட்டு வெளியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் நல்லதை நினைக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி இவங்க அளவுக்கு நினைக்க முடியும். தான் ஆடலைனாலும் தான் சதை ஆடும்பாங்க. அந்த மாதிரி இவங்களுக்கு எங்கோ ஒரு இடத்துல நீங்கள் சிரமப்பட்டீங்கன்னா, கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு மனசு ரொம்ப நோவும். ஆனால் ஒரு சண்டைன்னு வந்துட்டா வார்த்தை பரிமாறுறது என்ன, அடிதடி என்ன, வஞ்சம் என்ன, இதெல்லாம் இருக்கும். ஆனால் என் அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை, அவன் ஆஸ்பத்திரியில் இருக்கான் அப்படிங்கிற போது அந்த தங்கைக்கோ இல்லை ஒரு தம்பிக்கோ பகிருங்க. அந்த உணர்வு வெளி மனிதர்களுக்கு வர முடியாது, ஏன்னா சொந்த ரத்தம். அந்த மாதிரி விட்டு போன உறவுகள் ஒன்றாக சேரக்கூடிய யோகம் என்பது இந்த ஆண்டு உண்டு. 11ஆம் வீட்டை குரு பகவான் பார்ப்பதினால் மேஷராசி என்பவர்களுக்கு ஏழரசனி ஆரம்பித்தாலும் கூட பொருளாதார அளவில் மிகப்பெரிய லாபங்களும் நல்ல வருமானங்களும் இன்க்ரிமெண்ட் போன்றவைகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தபடியாக பார்த்தோம்னா ரிஷபராசி. ரிஷபராசி என்பவர்களுக்கு தன் ஜென்ம குரு தன்னிருந்து பிரிஞ்சு 2ஆம் இடத்துக்கு, தனஸ்தானத்துக்கு போறார். 2ஆம் இடம் என்பது தனம், வாக்கு, குடும்பம். அப்போ அந்த இடத்துக்கு குரு போய் இவங்களோட 6, 8, 10ஆம் வீட்டை பார்க்கிறார்.
அப்போ 6ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு ரிஷபத்துக்கு ஆகவே மாட்டார். அதனால இவர் 6ஆம் வீட்டை பார்க்கும்போது ரிஷபராசி என்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துக்கணும். ஆஃபீஸில் வேலை செய்கிறோம், அப்படியே கேர்ஃபுல்லாக விட்டுறக்கூடாது. கூட வேலை பார்க்குறவங்கள்ட்ட என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுங்கிற வரமுறை இருக்குது. யாரையும் நம்பி ஓவராக பேசுறதும் நம்பாமல் ஓவராக அவமரியாதையாக பேசுறதும் ரெண்டுமே தப்பு. நீங்களாகவே கொஞ்சம் பொறுமையோடு நிதானத்தோடு கையாள வேண்டும். அதே மாதிரி 8ஆம் வீட்டை குரு பார்ப்பதனால் உங்களுக்கு சில தொந்தரவுகள் வரும், அவமானங்கள் வரலாம். அப்போல்லாம் நீங்கள் கொஞ்சம் உடனே நான் போய் முட்டுவேன், சண்டை போடுவேன், அப்படி பண்ணக்கூடாது. கொஞ்சம் நிதானத்தோடு போகணும், அனுசரித்து போகணும். அதே மாதிரி 10ஆம் வீட்டை குரு பார்ப்பதனால் கண்டிப்பாக தொழிலில் ஓரளவுக்கு முன்னேற்றங்களை பார்க்கலாம். சொந்தமாக வியாபாரம் தொடங்கக்கூடியவர்கள்லாம் இந்த சமயத்தில் தொடங்கலாம். அந்த மாதிரியான அமைப்பில் இருக்கீங்க. மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த 2025 வரக்கூடிய குரு பெயர்ச்சி எப்படிப்பட்ட ஒரு வருடமா அமைய போகுது சார்? மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஜென்ம குருவாக வருகிறார். எப்பவுமே அந்தணன் தனித்திருக்கையில் அவதிகள் மெத்த உண்டு அப்படிங்கிறது ஒரு வேதத்தில் வரக்கூடிய வார்த்தை. அதாவது அந்தணன்னா குரு, அவர் தனிச்சு இருந்தார்னா அவஸ்தையை தான் கொடுப்பாருன்னு சொல்றாங்க. அப்ப ஜென்மராசியில் இருக்கக்கூடிய குருவினால் உடல் உபாதைகள் வரலாம். தவிர உபயராசி, மிதுன ராசி என்பது உபயராசி. உபயராசிக்காரர்களுக்கு குரு அதாவது எஸ்பெஷலி புதனுக்கு குரு மாரகம் மற்றும் பாதகஸ்தானத்துக்கு அதிபதி. அப்போ கண்டிப்பாக உடல் உபாதைகளை கொடுப்பார். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். எண்ணெய் வறுத்த பொருட்கள் இதெல்லாம் சாப்பிடுவதை தவிர்க்கணும். வெளியில் சாப்பிட்றத மேக்சிமம் அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி தேவையில்லாத வீண் அலைச்சல்கள் இருக்கலாம், வீண் செலவுகள் இருக்கலாம். டெம்ப்ட் பண்ணுவார். அதாவது நீ ஒரு சாம்சங் ஃபோனை வச்சுக்கோ, iPhone 16 வந்துருச்சு, ஐயோ நான் உடனே இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுக்குறாங்க வாங்கிடுறேன், ஐஃபோனும் போயிடும் சாம்சங்கும் போயிடும், கடைசியில் டாட் ஃபோன் அந்த பட்டன் ஃபோன் மாதிரி ஆயிரும். அதனால் அப்படி பண்ணாமல் எது நமக்கு ஓகேவோ அதை மட்டும் வச்சுக்குவோம். அதை மாதிரி பண்ணுறது பெட்ரு. அதனால் மிதுனராசி என்பர்கள் செலவில் கட்டுப்படுத்தணும், உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அதே மாதிரி மிதுனராசி என்பர்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் என்னன்னு சொன்னால், நல்ல பிரிந்து போன கணவன் மனைவிகள் ஒன்றாக சேரக்கூடிய யோகங்கள் மற்றும் மிதுனராசி என்பர்களுக்கு மனைவியின் வீடு மூலியமாக சில தொழில் வியாபாரம் அமையக்கூடிய யோகம் எல்லாம் அமையக்கூடிய ஒரு காலகட்டங்கள். ஆக மிதுனராசிக்காரர்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்லதும் சில விஷயங்கள் பாதகமாகவும் இருக்கு. கடகராசி அன்பர்களுக்கு இந்த 2025 வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது சார்? கடகராசி குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய வீடு, சந்திரனுடைய ஆட்சி வீடு. இந்த வீடு காலபுருஷனுக்கு 4ஆம் வீடு. இப்போ கடகராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் குரு தான் ஆதாரம். அவங்களுக்கு குரு வச்சு தான் எல்லாமே. அவங்களுக்கு 6ஆம் வீட்டுக்கு அதிபதியாக வரக்கூடியவர் இவங்களுடைய 4, இவங்களுடைய 6, இவங்களுடைய 8ஆம் வீட்டை பார்க்கிறார். இப்போ குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இவங்க 12ஆம் வீட்டில் மறையிறார். ஸோ தொலைதூர பயணம், வெளிநாட்டு கல்வி, வெளிநாட்டில் வேலை, திருமணம், வெளிநாட்டில் செட்டில் பண்ணுறது, மைக்ரேஷன், இதற்குண்டான காலகட்டங்களாக இதை பார்க்குறோம். கடகராசி என்பர்கள் யார் இருந்தாலும் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி இந்த நேரத்தில் பேசலாம், அந்த வேலையை செய்ய தொடங்கலாம். ரெண்டாவது, இவங்க 4ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு பகவானால் நிறைய ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய அளவில் டெவலப்மெண்ட் இருக்கும். ஏற்கனவே இருந்து வந்த வியாதிகள்லாம் குணமாகும். ஏற்கனவே இருந்து வந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்லாம் கம்மியாகும். இவங்க 6ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய குருவினால் இவங்களுக்கு சில மறைமுக எதிரிகளுடைய தொல்லை நிற்கும். தன்னுடைய சொந்த வீட்டை இவங்களோட 12ஆம் இடத்துலேருந்து 6ஆம் வீட்டை குரு பார்க்கறதுனால நிறைய இடத்துல கடன்கள் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி இதுவரைக்கும் இல்லாத நோயெல்லாம் வெளியில் காமிச்சு அதை உடனே சரி பண்ணக்கூடிய பாக்கியங்களும் ஏற்படும். இவங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை குரு பார்ப்பதனால் பெரிய யோகங்கள்னு சொல்லும். திடீர் ஜாக்பாட், ஃபாரின் போய் ஆல்ரெடி இருக்கீங்கன்னு சொன்னால் நீங்கள் லாட்டரியை வாங்கி ட்ரை பண்ணலாம். திடீர் திருப்பங்கள், பெரிய ப்ரமோஷன்ஸு, மிகப்பெரிய அளவில் வேலைகள் கிடைக்கிறது, சம்பந்தம் இல்லாத சம்பளங்களை வாங்குறது, இது மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தலாம். கடகராசிக்கு 100ல் 90 மார்க் கொடுக்கலாம் இந்த குரு பயிற்சியை. சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த 2025 வரக்கூடிய குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது சார்? சிம்மராசி என்பர்களை கேட்டிங்கன்னா யார் வேணால் எங்கே வேணால் பயந்துட்டு போட்டோம்ப்பா, எங்களுக்கு ஒன்றும் சரியாகிற மாதிரி தெரியல அப்படிம்பாங்க. ஆனால் சிம்மராசி நண்பர்களுக்கு திருப்தி அடைகிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அவங்க கேட்டது வேணும், அவங்க கேட்ட மாதிரியே வேணும், அவங்க கேட்ட நேரத்தில் வேணும். அது அப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்க திருப்தி அடைவாங்க. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வீட்டிலேருந்து 11ஆம் வீட்டுக்கு லாபஸ்தானத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் இவங்களுடைய அஷ்டமாதிபதினு சொன்னால் கூட இவங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதியும் கூட. அப்போது அவர் 5ஆம் அதிபதி போய் 11ஆம் வீட்டுக்கு வருவது என்பது
இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு வருமானத்தை கொடுக்கும். அதாவது பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட கேஸ் நடக்குதுன்னா இவர்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி தாய் வழி சொந்தங்கள்னால பெரிய லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு பொற்காலமாக தான் இந்த சிம்மராசிக்கு பார்க்குறோம். இவர்களுடைய 3ஆம் வீடு, 5ஆம் வீடு, 7ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கிறார். இந்த 3ஆம் வீட்டை பார்க்கறதுனால நிறைய முயற்சிகளை எடுத்து எடுத்து நொந்து போன சிம்மராசி என்பவர்களுக்கு இப்போ முயற்சி எடுத்தீங்கன்னா ஜெயிக்கும், முயற்சி திருவினையாக்கும். 5ஆம் வீட்டை பார்ப்பதனால இது வரைக்கும் குழந்தையே இல்லை சார், நான் படாத இது இல்லை, நான் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பார்த்துட்டேன் அப்படின்னா புத்திரக்காரகனான குரு பகவான் உங்களுடைய புத்திரஸ்தானத்தை பார்ப்பதனால் புத்திர பாக்கியங்கள் உடனடியாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தையே பிறக்காதவங்க அப்படின்னு டாக்டரால் கைவிடப்பட்டவங்களுக்கு கூட குரு பகவான் அந்த பாக்கியத்தை கொடுப்பார். அதே மாதிரி 7ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு பகவானால் இது வரைக்கும் திருமணம் மட்டும் விட்டுருங்க, ஒரு தலை காதல், 2 தலை காதல், இவங்கெல்லாம் வந்து போய் திருமணம் அப்படிங்கிற கேரேஜில் போய் சேர்ந்துருவாங்க. அப்படி சேர்ந்தால் தான் நமக்கும் சந்தோஷம், நம்ம படுற அவஸ்தையை அவங்களும் பண்ணோம் இல்லையா, அதனால் சேர்ந்துருவாங்க. அதே மாதிரி ஒட்டு மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி சிம்மராசி என்பவர்களுக்கு ஹப்பாடா அப்படிங்கிற ஒரு குரு பயிற்சி. கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த 2025 வரக்கூடிய குரு பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது சார்? கன்னிராசி காலபுருஷனுடைய 6ஆம் வீடு, ஒரு ராசியில் ஒரு கிரகம் வந்து ஆட்சியும் உச்சமும் பெறுகின்றது தான் கன்னிராசி தான். அப்படிப்பட்ட கன்னிராசியில் வரக்கூடிய இந்த குரு பகவான் வந்து கன்னிராசி அன்பர்களுக்கு அவங்களுடைய 2, 4, 6ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கிறார். தன்னுடைய 10ஆம் வீட்டிற்கு பயிர்கிறார். 9லேருந்து 9 இருக்க வரைக்கும் கன்னிராசிக்கு படாத அவஸ்தைகளை படுத்திருப்பார். ஏன்னா 9ஆம் வீட்டில் ஸ்தான பலனாக பண்ணும்போது படுத்தியிருப்பார். ஆனால் அவங்க பார்வை, குருவுடைய பார்வை கன்னிராசி மேலே வந்து விழுந்துட்டு இருந்துச்சு ஒரு வருஷமாக. அந்த பார்வை இப்போ போச்சு. ராசியின் மேல் குரு பார்ப்பது என்பது யோகம், அது யோக காலத்தை குறிப்பதாகும். 30 ஆண்டில் குரு உங்கள் ராசியை பார்க்குற டைம் எல்லாமே உங்களுக்கு பொற்காலம் தான். அது ஒரு தடவை தான் பார்ப்பார், 12 வருஷத்துக்கு ஒரு தடவை. அப்போ 2 தடவை 30 வருஷத்தில் 2 தடவை உங்கள் ராசியை பார்ப்பார். அந்த வருஷம் போச்சு கன்னிராசிக்கு. அப்போ 10ஆம் இடத்துக்கு குரு வர்றதுனால வேலை செய்கிற இடத்துல கண்டிப்பாக மேலதிகாரியுடைய தொல்லை இல்லாமல் இருக்கும். மேலதிகாரியுடைய சில போக்கு சரியாக வராது, இஷ்யூஸ் இருக்கும். நீங்கள் நல்லா வேலை செய்வீங்க, நல்ல உதவி பண்ணிங்க, எல்லா வேலையும் வாங்கிட்டு அவர் வந்து வேற ஒருத்தருக்கு ப்ரமோஷனை கொடுத்துருவார். அதனால் நீங்கள் அதை சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லை, இருக்கிற வேலையை காப்பாற்றிக்கணும். புது வேலையெல்லாம் இப்போ ட்ரை பண்ணக்கூடாது. நான் வந்து பாருங்கள், எனக்கு பெரிய ஆஃபர், நான் வந்து இப்போ 10 லட்சம் வாங்கிட்டு இருந்தேன், 20 லட்சத்துக்கு எனக்கு ஒரு ஆஃபர் இருக்குது, கடைசியில் 20 லட்சம் 2 மாதம் தான் வரும், அதுக்கு பிறகு வந்து அந்த 10 லட்சமும் போயிடும். அதனால் அதெல்லாம் பண்ணக்கூடாது, ஜாகிரதையாக இருக்கணும். உங்களோட 2ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு பகவானால் கண்டிப்பாக பணம் சிறிதளவில் சம்பாதிச்சாலும் சேர்க்கக்கூடிய வாய்ப்புகளை குரு பகவான் கொடுப்பார். 4ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். அம்மா வழி அம்மாக்கும் நல்ல ஒரு காலமாக இருக்கும். தாயை வந்து நீங்கள் மகிழ்விக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அவருடைய ஆசீர்வாதம் முழுசாக கிடைக்கும். அம்மா ஆசீர்வாதம் வந்துருச்சுன்னா மிச்ச கிரகம் எங்கே எது போனால் என்ன, அந்த மாதிரி அளவில் இருக்குது. அதே மாதிரி 6ஆம் வீட்டை குரு பகவான் பார்ப்பதனால சில நல்ல விஷயங்கள் தான், எதிரிகளை நீங்கள் ஜெயிக்கக்கூடிய யோகமெல்லாம் வரும். ஒரே ஒரு விஷயம், வேலை செய்கிற இடத்துல மேனேஜர் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், சூப்பர்வைசர்கிட்ட பணிவாக நடந்துக்கணும், வீட்டில் இருக்கிற சூப்பர்வைசர்கிட்டையும் பணிவாக நடந்துக்கணும், வேலையில் இருக்கிற சூப்பர்வைசர்கிட்டையும் பணிவாக நடந்துக்கணும் அப்படிங்கிறதான் வேண்டி கேட்டுக்கிறோம்.